வாங்க நம்ம ஸ்டைலில் சுவையான நெய் சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நெய் 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கசகசா 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, மஞ்சள் சிறிதளவு எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் நார்மலாக பொங்குற ரைஸே எடுத்துக்கோங்க. அது நான் 2 டம்ளர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நம்ம அதை எடுத்து வச்சு இந்த தேங்காய் வச்சு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அரிசி எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்றாப்புல அந்த டம்ளருக்கு 2 டம்ளர் ஊற்றுவீங்கன்னா தண்ணி, அதுக்கு பிறகு தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். அதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த கசகசாவை கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த இதை எடுத்துக்கோங்க. அதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஸோ அந்த எடுத்து வச்சுருக்க இந்த கசகசாவையும் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய இஞ்சி பூண்டு கசகசா பேஸ்ட்டும் ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரைஸை ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அரிசியை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஒரு 2 தடவை நீங்கள் அலசிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டுட்டு அந்த கீயும் இந்த ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 5 நிமிஷம் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் பண்ணிவிட்டு இது கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. இது நல்லா ஹீட் ஆனாலே போதும். எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் நெய் இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா நெய் மெல்ட் ஆகுது. ஸோ நம்ம இப்போது எடுத்து வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. இந்த இதுக்கு என்ன ஸ்பெஷல்னால், நம்ம இதுக்கு எந்த ஒரு மசாலா, அதாவது நம்ம பட்டை கிராம்பு இது எதுவுமே சேர்க்க வேண்டாம். சேர்க்காமையே நம்மளுக்கு நல்ல சுவை கிடைக்கும். அதே போல் எடுத்து வச்சுருக்கிற அந்த மஞ்சள் தூளையும் இதில் கலந்துக்கோங்க. மஞ்சள் தூளோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் நேரம் விடுங்க. விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற, அதாவது இஞ்சி பூண்டு அதே மாதிரி கசகசா இதை ஊற வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள் வேண்டான்னா நீங்கள் மஞ்சள் போடாமல் செய்யலாம். ஆனால் மஞ்சள் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம போட்டிருக்க கசகசா நல்லா ஊறி அரைஞ்சிருக்கணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தனித்தனியாக தெரியும். எனக்கு கசகசா டக்குன்னு அரையாது. இப்போ நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் வந்துட்டுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரைஸையும் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு, ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் ரொம்ப கட்டியாக இருக்கணும்னு கிடையாதுங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி எப்படி போடுமோ உங்களுக்கு ஏற்றாப்புல. இப்போ 2 டம்ளர் அரிசி போடுறீங்கன்னா 4 டம்ளர் தேங்காய் பால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ரைஸ் வேகிற வரைக்கும் ஒரு மூடி வச்சு நல்லா கவர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. சுவையான கீ ரைஸ் ரெடி ஆகிட்டு. இதுக்கு நீங்கள் உங்களுக்கு மட்டன் கிரேவி இல்லைன்னா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த உருளைக்கிழங்கு கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள்.